Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க? கட்டாயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பாக வந்து இப்போ 10th சயின்ஸ் 75 அவுட் ஆஃப் 75 தட் மீன்ஸ் சென்டம் எப்படி எடுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் படி 12 1 மார்க், அந்த 12 1 மார்க்கில் 10 1 மார்க் புக் பேக்கில் தான் கேட்பாங்க. 2 1 மார்க் தான் கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கும். தட் மீன்ஸ் கிரியேட்டிவ் மீன்ஸ் புக் இன்சைட் கொஸ்டினாக கேட்கலாம். அந்த புக் இன்சைட் கொஸ்டின் இந்த டேஸ்லாம் நல்லா படிச்சு வச்சு டேஸ்ன்னு சொல்லும்போது இப்போ நம்ம ரிப்பீட்டாக படித்த கொஸ்டின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேஸில் வரக்கூட வேர்ல்டு நோட் ஒபேக் டேனா May 31 சொல்கிற மாதிரி மென்ஸ்ட்ரல் டேட் சொல்லி May 28. அதே மாதிரி வந்து கேன்சர் டே நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து February 4. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா June 26 சொல்லும்போது வந்து ட்ரக்ஸ் அவேர்னஸ் டே. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து டிசம்பர். ஸோ இது மாதிரி டேஸு அதே மாதிரி ப்ளூ விட்ரல் ஒயிட் விட்ரல் இந்த கான்செப்ட் வரக்கூடியது. ஃபாதர் ஆஃப் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது யூஸ் அண்ட் திசு தெரியும்னு சொல்லும்போது வந்து லாமார் சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இருக்க கொஸ்டின் கோத்ரூ பண்ணி ப்ளூ விட்ரல் ஒயிட் விட்ரல். ஸோ இந்த கவுண்ட் சம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஈஸியாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எஸ்பிஎல் இதில் வந்து சாரன்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் கண்டுபிடிச்சார். ஸோ இது மாதிரி கொஸ்டின் கோத்ரூ பண்ணணும். இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ இதில் முதல் நம்ம பேட்டர் 12 1 மார்க்கு, அதுக்கப்புறம் 6 2 மார்க் அட்டன் பண்ணணும், 7 4 மார்க்கு, 3 7 மார்க். அப்போ கொஸ்டின் நம்பர் 1 to 12 1 மார்க்கு, 13லேருந்து 22 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 மார்க், 22 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 6 2 மார்க், 7 4 மார்க்லையும் அதுக்கப்புறம் 32 கொஸ்டின் கம்பல்சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சம் வந்து கேட்பாங்க. ஸோ பிஹெச் சம் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் 7 மார்க்கில் 3 7 மார்க்கில் ஒரு கொஸ்டின் ஃபிசிக்ஸும் ஒரு கொஸ்டின் கெமிஸ்ட்ரிலேருந்தும் இன்னொரு கொஸ்டின் பயாலஜியில் ஒன்று பாட்டிலேருந்தும் இன்னொன்று ஜுவாலஜின்னு கேட்பாங்க. இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்போ சயின்ஸில் எது படித்து ஈஸியாக சொல்லணும். முதல்ல நம்மளுக்கு சொல்லக்கூடியது டிஃபரன்ஸ் பிட்வீன் வேறுபாடுன்னு சொல்லணும். ஃபிசிக்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மாஸ் அண்ட் வெயிட் கட்டாயம் வச்சுக்கணும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறை மற்றும் எடை. அடுத்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒளி மற்றும் ஒளி அலைகள். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பேஸில் சவுண்ட் அண்ட் லைட்டை கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரிக் ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கப்புறம் கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஷன், குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ், இது முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவு. ஸோ அதுக்கப்புறம் நல்லீர்ப்பு வாயு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனட் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 கொஸ்டின் நல்லா படித்தா கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது மாஸ் அண்ட் வெயிட் இதில் நம்ம சொல்லும்போது அது ஆட்டம் அண்ட் மாலிகுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகட் சப்ஸ்டான்ஸ் அண்ட் இதில் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டான்ஸ். தட் மீன்ஸ் ஈரம் முறிஞ்சு கரையை சேரும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோப் அண்ட் டிடர்ஜென்ட். இந்த பபிள் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் ரிவர்சபிள் இரிவர்சபிள் ரியாக்ஷன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீள் மற்றும் மீளாவிங்க. அப்படியே பயாலஜியில் வந்தீங்கன்னா ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். தட் மீன்ஸ் காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசம், ஒருவித்தலை தாவரங்கள் இருபத்தலை தாவரம், மோனோகார்ட்டூன் ட்ரைகார்ட்டூன், எக்ஸோகிரைன் கிளாண்ட் என்டோகிரைன் கிளாண்ட். அடுத்து டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் மெலிசம் ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி கேன்சர் செல் நார்மல் செல், இன்பிரீடிங் அவுட் பிரீடிங், எக்ஸோகிரைன் என்டோகிரைன். இந்த எக்ஸோகிரைன் என்டோகிரைன் சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி எக்ஸோகிரைன் கிளாண்டை படிச்சுருந்தோம்னா ஒரு கிளாண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா that means pancreas. So அது மாதிரி கொஸ்டின் the difference between தரவா படிச்சு முடிச்சிருங்க. அடுத்து நம்ம பிசிக்ஸ்ல முக்கியமான क्वेश्चंस முதல்ல கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் இது வந்து உந்தமாரா கோட்பாடு. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அணுக்கரு ஆற்றல். தட் மீன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கம்பேர் பண்ணக்கூடியது, நியூட்டன்ஸ்னால வரக்கூடிய क्वेश्चन. 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் ரொம்ப 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 முக்கியமான क्वेश्चन. ராக்கெட் ப்ரொபல்ஷன் இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन எதிர்பார்க்கக்கூடியது. அடுத்து அப்படியே கெமிஸ்ட்ரியில் வந்தீங்கன்னா மாடர்ன் அட்டாமிக் நமக்கே தெரியும். அதே மாதிரி மூலக்கூறு நெருக்கும் ஆவியாடுக்கும் இடையே உள்ள தொடர்பு. தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் வேப்பர் டென்ஸை கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனால் ஃப்ரம் மொலாசஸ், கரும்புச்சாறுக்கு எத்தனால் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து சோப்பை தூய்மையாக்கல் முறைன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபேக்டர் ஆஃப் ஐடின் சொல்லிபிலிட்டி, கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள். அதே மாதிரி வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வரும், இரட்டை இடப்பெயர்ச்சி. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின், 4 மார்க். பயாலஜின்னு சொல்லுவோம் போது நம்ம முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச்சஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் தட் மீன்ஸ் ரத்தத்தின் பணிகள். அடுத்தது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், டிஎன்ஏ, மானோஹைப்ரிட் கிளாஸ் அண்ட் டைப்ரிட், ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாராத்தார்மோன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிப்ரல்லாவின் வாழ்வியல் விளைவுகள். அதே மாதிரி நெக்ஸ்ட் மூளை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பேர் பண்ணக்கூடியது, சாயில் எரோசன். லாஸ்ட் 23rd லெசன் கட்டாயம் படிச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நிறைய சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆர்கியோபெட்ரிக்ஸ், போல்டிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோபாட்னி. தட் மீன்ஸ்
வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதில் வந்து பயாலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் முதல்ல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ணிங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கான்கேவ், கான்வெக்ஸ், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்டு, ஆல்ஃபா, பீட்டா, காமா, இதில் வந்து மைக்ரோஸ்கோபி, டெலிகன்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள், அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோப் அண்ட் டிடர்ஜென்ட், ஏரோபிக், அனாரோபிக், மோனோகார்ட்ரூட், ட்ரைகார்ட்ரூட், அதுக்கப்புறம் இன்பிரீடிங், அவுட்பிரீடிங், டைப் 1, டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ், நார்மல் செல், கேன்சர் செல், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட வேறுபாடுகள். அதுக்கப்புறம் வந்து 7 மார்க்கில் உள்ள கொஸ்டின்ஸ் சம். இப்போ சம் பொறுத்த வரைக்கும் pH நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி pH சொல்லும் போது pH-ஐ கண்டுபிடித்து சாராம்சம் கண்டுபிடிக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனித ரத்தத்தின் pH ஒரு புக்கிங் செய்யுங்க 7.35 7.45. ஸோ அது மாதிரி இருக்க கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஸோ pH equal to minus log 10 to the power of H plus. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், தட் மீன்ஸ் ஸ்ட்ராங் ஆசிட்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ நம்ம HCl, HNO3, H2SO4 இந்த மூணுமே வந்து H plus கொடுத்தா டேரெக்டாக ஃபார்முலா கொடுக்கும் minus log 10 to the power of H plus. அதுலேயும் Na சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH கொடுத்தாங்க. OH கொடுத்தாங்க மட்டும் ஃபார்முலாவே POH equal minus log 10 to the power OH minus கூட pH plus POH 14 சப்ட்ராக்ட். அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் ஒரு கொஸ்டின். அப்புறம் மோல் கண்டுபிடிக்கிற கொஸ்டின், மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மோல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின், இதெல்லாம் பார்த்தோம். கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த கொஸ்டின் முக்கியமானது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலராக சொன்னால் நியூக்ளியர் ஃபியூஷன் ஒரு கொஸ்டின் ஈக்குவல் டு MC ஸ்கொயர் கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா போடக்கூடிய கொஸ்டின் கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் யூனிட் மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா கம்பேர் பண்ணுற கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே கோ த்ரூ பண்ணி இப்போ 12 அவுட் ஆஃப் 12 1 மார்க்னா எதை சார் படிக்கிறது அப்படின்னா முதல்ல புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கங்க. சூஸை படிக்கிற மாதிரி ஃபில்லப்ஸும் மேட்சும் நல்லா கோ த்ரூ பண்ணிக்க. மோர் டு நோன் சில கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா கோ த்ரூ பண்ணிக்க. ஸோ அதை படித்தா 12 அவுட் ஆஃப் 12 வைங்களா மேக்ஸிமம் நீங்கள் எல்லாம் கட்டணும். அந்த டேஸ் கொஸ்டின் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருக்கோம். ஃபாதராக வரக்கூடிய இதில் பார்த்து கொஸ்டின்ஸ் இன்ஸ் கொஸ்டின் நல்லா கோ த்ரூ பண்ணி ஷூராக நீங்கள் 12 அவுட் ஆஃப் 12 வைங்களா. 6 2 மார்க் ஈஸியாக இருக்கணும்னா டயக்ராம் கொஸ்டின் வரும். சயின்ஸை நீங்கள் கவலையே பட வேண்டிய எளிமையாக வரும். படிச்சிருக்கிறத நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். எல்லாரும் 3 மணி நேரம் கொடுத்து ஈஸியாக நம்ம 12 1 மார்க், 6 2 மார்க், 7 4 மார்க், 3 7 மார்க், இதுதான் நமக்கான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தெளிவாக தெரியும். ABCD ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தா பயாலஜியில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை, இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவோம் MS சுவாமிநாதன், அது 1 மார்க். அது பார்த்தா இன்பிரீடிங், அவுட்பிரீடிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தட் மீன்ஸ் வந்து டைப் 1 டைப் 2 டைப். அப்போ ஒரு 1 மார்க், அதுக்கப்புறம் 2 3 மார்க் வச்சு 7 மார்க் கன்சிடர் பண்ணிடலாம். அப்போ AB கொஸ்டின் எல்லாம் படிச்சணும். ஆர்ட்ஸ் கொஸ்டின் எல்லாம் போதும். புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் திங்கிங் ஸ்கில் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் கோத்ரூ பண்ணி அதில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மை வந்து நல்லா கோத்ரூ பண்ணி ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். டெஃபினேஷன் இந்த லாஸ்லாம் நல்லா சார்ல்ஸ் லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா, ஓம்ஸ் லா, அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாடிக் அண்ட் பஜன் லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ராலியோட ஸ்கேட்டரிங் லா, அவோகாட்ரோ லா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவோகாட்ரோ ஹைபோதீசிஸ் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ இவ்வளோ தான் சயின்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்டான கொஸ்டின் தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் சயின்ஸுக்கு நிறைய வீடியோ கூட பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் நல்லா கோத்ரூ பண்ணியிருக்கோம். ஈஸியாக சென்டமே எடுக்கலாம். ஸோ பப்ளிக் கொஸ்டின் 2019 2025 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் மினிட். அதில் இருக்க ரிப்பீட்டட் கொஸ்டின், அதில் இருக்க கொஸ்டின் நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடுறோம். 1 மார்க் தனியாக, 2 மார்க் தனியாக, 4 மார்க் தனியாக, 7 மார்க் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ கவலைப்படாமல் போங்க. கட்டாயம் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக வரும். இந்த 4 நாள் நல்லா படிச்சிருக்கீங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு நம்பிப்பாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருக்கேன். உங்களோட முயற்சிக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் GR Success STC, I would like to say great wishes to each and every student who are going to write the 10th standard science public examination. All the best student. கட்டாய சயின்ஸ் எக்ஸாம் எளிமையாக வரும். அடுத்து வரக்கூடிய SSக்கும் நம்ம நிறைய வீடியோ போட போகிறோம். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஒன்ஸ் அகேன் ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.